வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமாக போயிட்டுருக்கிற ஒரு இஷ்யூ, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆப்கானிஸ்தானில் நடக்கிற ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம ஆப்கானிஸ்தானில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களோட வாழ்க்கை அங்கே இருட்டில் இருக்கு. ஒரு நாட்டுடைய பிரஜையோட வாழ்க்கை இருட்டில் இருக்கு. அந்த நாட்டுடைய பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தாலிபான்ஸ் அப்படிங்கிறவங்க அது ஒரு தீவிரவாத கூட்டம். அந்த தீவிரவாத கூட்டம் காபூல் அப்படின்ற தலைநகரத்தை பிடிச்சிருச்சு. ஆப்கானிஸ்தான் அதிபர் ஓடிட்டார். ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? நான் ஒரே ஒரு கொஸ்டின்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ நான் பதிவிடுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பிரஜையா, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒரு பிரஜையோட உரிமை இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் பிறந்த, அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒரு பிரஜையோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஒரு பிரஜை இந்த உலகத்தில் ஜனிக்குது, பிறக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில படிக்கிறதுக்கு சில சுதந்திரங்கள், சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி தாலிபான்ஸ் பூரா சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய பெண்கள் அவங்களோட உடை, அவங்க ஒரு உடை தராங்களாம், அந்த உடையை தான் அவங்க போட்டுக்கணுமா. அந்த உடையை அவங்க ஃபுல்லாக உடம்பே தெரியக்கூடாது, காலில் பாதத்திலேருந்து தலை வரைக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. அது போக அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதா. ஆனால் அது போக அந்த நாட்டுடைய பெண்கள் வெளியே போகக்கூடாது. ஒன்று அண்ணன் தம்பி, இல்லைனா வீட்டில் அப்பா இவங்க கூட தான் வெளியே போகணும். சரி, அப்பா இவங்க கூட ஒரு வீட்டில் இருக்கிற ஆணுடைய துணையோட வெளியே போகணும். தூரத்து சொந்தக்கார பையன்கிட்ட பேசக்கூடாது. தன்னுடைய பள்ளி நண்பன் இல்லைன்னா கல்லூரி நண்பன் அவன்ட்டு யாரும் பேசக்கூடாது. இதை மாதிரி பெண்களுக்குன்னு பல சட்டங்கள். அந்த நாட்டு பிரஜைகளே தாலிபான்களுடைய ஆட்சி வந்ததுனால ரொம்ப அச்சுறுத்தலில் இருக்காங்க. நான் இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு நாட்டுடைய, ஒரு உலகத்துடைய ஒரு பிரச்சனை. இது எல்லா நாடுகளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதுக்கு அந்த பிரச்சனை வருது? நான் என்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறேன், நீ உன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டு, நம்மள யாரு பெரியவங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது தான் பிரச்சனையே இன்னைக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த நாட்டு மக்களுடைய நிலைமையை பாருங்க. இது சர்வதேச பிரச்சனை. இந்த சர்வதேச பிரச்சனையில ஒரு நாடு அவங்கவுங்க அகதிகளே திரும்ப வர சொல்றாங்க, அவங்கவுங்க நாட்டு பிரஜைகளையே திரும்ப வர சொல்றாங்க நாட்டுக்கு. அதுவே கஷ்டமா இருக்குது. அப்போ ஆப்கானில் இருக்கிற மக்கள், அன்னைக்கெல்லாம் நேற்றுலாம் அந்த ஃப்ளைட் சீன்ஸ் எல்லாம் நான் இப்போ என்னுடைய வீடியோவில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்க, பார்த்தா தெரியும். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஜஸ்ட் திங்க் யுவர் எம்பத்தட்டிக்காக நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு அது புரியும். அவங்களுடைய உரிமைகளை பிடுங்கி, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சு, அப்படி என்ன நீங்கள் சர்வாதிகாரம் நிலைநாட்ட போறீங்க? தாலிபான்ஸை நான் கேட்குறேன், அப்படி என்ன நம்ம செய்ய போகிறோம்? அவங்களுக்கே தெரியாது அவங்க அன்னைக்கு செத்து போகிறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில ஏன் இந்த பிரச்சனை, இஷ்யூ அப்படிங்கிறத நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்களுடைய ஒருத்தவங்களுடைய லிங்க்ஸை நான் கீழே கொடுக்குறேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் கேட்குறது, நம்ம நாடுகள் என்ன வேணால் பண்ணட்டும், அது ஆப்கானிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக எல்லா அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை எக்கச்சக்க நாடுகள் என்ன வேணால் செஞ்சுட்டோம், அந்த தாலிபான்களை கொல்றதுக்காக, இல்லை அவங்கள வெளியேற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணட்டும். பட் ஒரு அப்பாவி பிரஜை கூட கொல்லப்படக்கூடாது. முதல்ல அவங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்றத தேடணும். இந்த ரிக்வஸ்ட் நான் யூஎன்ஓக்கு வைக்கிறேன். யூஎன்ஓக்கு இந்த ரிக்வஸ்ட் நான் அஸ் எ பிரஜையா, ஒரு உலகத்தோட பிரஜையா நான் இதை வைக்கிறேன். தயவு செய்து
அந்த நாட்டு மக்களை கொஞ்சம் வெளியில் கொண்டு வரதுக்கு பாருங்கள். எல்லா நாடுகளும் ரெஃப்யூஜி கேம்பில் அவங்களுக்கு இடம் கொடுங்க, அவங்களுக்கு தற்காலிகமாக வசிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. அதனால இதை பார்க்குற எல்லா நண்பர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி தயவு செய்து அந்த நாட்டு மக்களை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். ஒரு நாட்டுடைய அரசு எதுக்காக அப்படின்னா அந்த நாட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரசு எதுக்கு? சர்வாதிகாரம், நாசிசம், எக்கச்சக்கமாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பட் இதோடைய நோக்கம் என்ன? நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து புனித நோக்கங்கள் இருக்குது, எனக்கு வந்து அது இருக்குது, எனக்கு இது இருக்குது. பட் நீங்கள் வாழ்கிறது வாழ்க்கை தானே. நான் பேசிகிட்டு இருக்கிறது உலக அமைதிக்காக பேசிகிட்டு இருக்கேன். இப்படி எத்தனை நாளைக்கு தான் போர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்? இப்படி நீங்கள் எத்தனை நாள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்ல போனால் அழிவு நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இஷ்யூ மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற முதல் உலகப் போர்லேருந்து 2ஆம் உலகப் போர்லேருந்து நடக்கிற வார் வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்கள். அதோடைய நோக்கம் எங்கே போய் முடியுதுன்னு. ஒன்று அழிவில் போய் முடியும், இல்லாட்டா ஏதாவது அப்பாவி மக்கள் செத்து போயிருப்பாங்க. இது மட்டும்தான் நடக்கும். தயவு செய்து அந்த நாட்டு மக்களை வெளியில் கொண்டு வரணும். இது என்னுடைய கோரிக்கை. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு இது என்னோட ரிக்வஸ்ட்டாக நான் இதை வைக்கிறேன். இதை பார்க்குற மக்கள் எல்லாரும் நீங்களும் உங்களோட ரெக்வஸ்ட்டை பதிவு பண்ணுங்கள். அது எதையோ சோஷியல் மீடியாலையோ இல்லாட்டா வந்து எதுலையோ வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு யூடியூபர் அப்படின்றதுனால நான் யூடியூப்லேயே நான் அதை சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இதோடைய ஹிஸ்டாரிக்கல் வீடியோ வந்து நான் வந்து இன்றைக்கே நான் திரும்ப அதை போடுறேன். ஹிஸ்டாரிக்கல் வீடியோவோட சில பேர் வந்து நிறைய பேசியிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. அவங்களுடைய லிங்க்ஸையும் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, இது வந்து அந்த ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, மற்ற உலக நாடுகளுடைய பிரச்சனை. அப்படின்னா நம்மளோட பிரச்சனை. உண்மையிலே நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வரணும். அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்திருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன இருந்திருக்கும்? இதுதான் நம்ம யோசிக்க சொல்கிறேன் நண்பர்களே. நீங்கள் வந்து தயவு செய்து இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரெக்வஸ்ட்டை நான் மட்டும் இல்லை, இது நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். அதே மாதிரி தான் எல்லாருமே கேட்கணும். உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை கேட்கணும். அந்த நாட்டு மக்களும் மக்கள் தானே, அவங்ககிட்ட இருக்கிறது ரத்தம் தானே. தயவு செய்து இதை பண்ணுங்க. சேவ் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் ரிக்வஸ்ட் டு யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு நான் இதை சொல்கிறேன். ஐநா சபையிட்ட நான் இதை வந்து ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் இதை ரெக்வஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வைங்க. நீங்களும் உங்களுடைய பதிவுகளை சோஷியல் மீடியாவில் பண்ணுங்கள். நம்மளால் இப்போதைக்கு அதுதான் முடியும். இதுக்கப்புறம் உலக நாடுகள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து அவங்களுக்கும் நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். நன்றி நண்பர்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். One agrees to disembark. It's all happening just a few hundred yards from the military side of Kabul airport, now separated by a row of barbed wire from the civilian side, in chaos. The military side is where the U.S. is staging an elaborate evacuation of American diplomats from the embassy. But even here, Afghans managed to push through, willing to cling onto an aircraft as it took off, rather than stay in Afghanistan.